இப்போ சோசியல் மீடியாவில் வந்து நிறையா பேர் லக்கி நம்பர்ஸு 41 41 போடுங்க, 85 கையில் எழுதுங்க, 35 எழுதுங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க. நம்பர்ஸ் வந்து அவங்களோட லக்னப்படி தான் பயன்படுத்தணும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு நம்பரை நீங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்துறீங்க, 888 எழுதுங்க, இதெல்லாம் வந்து சுத்தமாக வேலை செய்யாது. உங்களுக்கு நெகட்டிவ் பலனை கொடுத்துட்டு போயிடும். முதல்ல உங்கள் லக்னப்படி எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. சூரியன் அப்படிங்கிறது 1, சந்திரன் அப்படிங்கிறது 2, 3 அப்படிங்கிறது உங்களுக்கு குருவோடது, 4ங்கிறது ராகுவோட நம்பர், 5ங்கிறது புதனோட நம்பர், 6ங்கிறது சுக்கிரனோட நம்பர், 7 கேதுவோட நம்பர், 8 சனியோட நம்பர், 9 வந்து செவ்வாயோட நம்பர். அப்போ உங்கள் லக்னத்துக்கு ஏற்றாப்புல தான் இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக உங்கள் லக்னத்துக்கு அந்த கிரகங்கள் எந்த கிரகங்கள் யோக கிரகமோ, இப்போ உதாரணத்துக்கு கன்னி லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா கன்னிக்கு யோக கிரகம் எது? 1, 5, 9 கூடியவர்கள். 1 கூடிய புதன் நம்பர் 5, 5 கூடிய சனி நம்பர் 8, 9 கூடிய சுக்கிரன், அவர் தான் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி வருவார், அவரோட நம்பர் வந்து என்னது? 6. அப்போ 5, 8, 6 அப்படிங்கிறது கன்னி லக்னத்துக்கான யோக நம்பர். சரியா? அப்போ லக்னத்தை பொறுத்தா நீங்கள் வந்து எண்களை பயன்படுத்தணும். பர்டிகுலராக இப்போ வந்து பணம் சம்மந்தப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து என்னது 2ஆம் வீடு, அப்போ சுக்கிரனோட எண்ணை பயன்படுத்தலாம் அந்த கன்னி லக்னத்துக்கு. அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்பர் வந்து வேரி ஆகும். ஓகேவா? ஸோ லக்னப்படி எண்களை பயன்படுத்துங்க. சும்மா இஷ்டத்துக்கு ஒரு எண்ணை பயன்படுத்தாதீங்க, உங்களுக்கு அது நெகட்டிவ் பலனை கொடுத்துரும்.